அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கே தெரியும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா எவாலுவேஷன் ஆஃப் மைக்ரோபியல் ஸ்டெபிலிட்டி ஃபார்முலேஷன். இந்த கொஸ்டின் தான் அடுத்தது போடுறது. ஓகேவா? வந்து முதல்ல நீங்கள் அப்பயே நான் சொல்கிறது தான், ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொஷின் கேட்கறதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எவாலுவேஷன் ஆஃப் மைக்ரோபியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபார்முலேஷன். இந்த கொஷினுக்கு என்ன மீனிங்கு? நம்ம ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிச்ச மருந்தை வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும் ஆச்சு, ஒரு நிமிஷம். நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மருந்து வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, நல்லா எஃபெக்டிவ்னஸாக இருக்கா, இல்லை மைக்ரோ ஆர்கனிசம் வந்தால் கெட்டு போயிடுமா, இந்த ட்ரக் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் எக்ஸ்பிரி ஆகாமல், அப்படியெல்லாம் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி தானே நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்போம். அது மாதிரி தான் இது எவாலுவேஷன்னா, நம்ம வந்து அதோட ட்ரக்கோட மதிப்பை வந்து கணக்கிடுறது அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து எவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்குது மைக்ரோ ஆர்கானிசம் கிட்டேருந்து அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஓகேவா? இதுக்கு மீனிங் என்னென்னா, இங்கே இப்போ எழுதிடணும், ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலயமா. நம்ம தயாரித்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதை வந்து தென் செக் தி அஃபெக்டட் ப்ராடக்ட் ஸ்டெபிலிட்டி. அந்த அஃபெக்டடான ப்ராடக்டோட ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணுறதுன்னு போடலாம். இல்லை டு டிட்டர்மைன் தி அஃபெக்டட் ப்ராடக்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி அஃபெக்டட் ப்ராடக்ட்னு போடலாம். அது மாதிரி எழுதலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி வாட்டமோ நான் மீனிங் சொல்லிட்டேன், அதை வச்சு நீங்கள் எழுதிங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம எவாலுவேஷன் ஆஃப் மைக்ரோபியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? இதில் இருக்கிறது வந்து நான் நத்த பதில் நான் தனியாக ஒன்று எழுதி வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ப்ராக்டிக்கல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வரும். இது ஈஸி உங்களுக்கு. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஒரு மீடியம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஒரு சிரப் வந்து தயாரிச்சிருக்கோம். இப்போ நம்மளே ஒரு சிரப் வந்து தயாரிச்சிருக்கோம். அந்த சிரப் வந்து நல்லா இருக்குமா, நல்லா க்யூர் பண்ணுமா, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இப்போ அந்த சிரப்பில் வந்து கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஸ்பாயிலேஜ் ஆகிடுமா, இல்லைனா ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குமா, அப்படியெல்லாம் வந்து செக் பண்ணணும் இதில். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம என்ன மீடியம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, SCDM அப்படின்னா சோயாபீன் கெசைன் டைஜஸ்ட் மீடியம் அப்படின்ற மீடியம் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மீடியம் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸை வந்து வளர்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டெபிலிட்டியை இந்த ஒரு சிரப் நமக்கு தயாரித்த சிரப்பை வந்து நம்ம செக் பண்ணணும்னா, இப்போ அதுக்கு மைக்ரோ ஆர்கனிசம் இருந்தால் தானே அது மைக்ரோ ஆர்கனிசம் போட்டு அது எப்படி அஃபெக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். அதுக்காக மைக்ரோ ஆர்கனிசம் நமக்கு தேவை இல்லையா? அது மைக்ரோ ஆர்கனிசம் வந்து எப்படி உருவாக்குறதுன்னா, இந்த SCDM இந்த மீடியமுக்குள்ளே மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். இந்த மைக்ரோ ஆர்கனிசம் இந்த மீடியம் மூலயமா பாக்டீரியாவையும் ஃபங்கையும் நம்ம வளர்த்துட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம தயாரித்து வச்சுருக்கிற சிரப் சாம்பிளை வந்து அதில் ஆட் பண்ணி, ஓகேவா, இன்குபேட் பண்ணுறோம். ப்ரிப்பேர் இன்குபேட் தி சூட்டபிள் மீடியம். இன்குபேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா நம்ம தயாரித்தது தான் டெஸ்ட் சாம்பிள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பாக்டீரியா வந்து அதில் போட்டு நல்லா இன்குபேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெட்ரிக் டிஷ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பெட்ரிக் டிஷ்ஷில் எடுத்து நம்ம வந்து போர் பண்ணி பெட்ரிக் டிஷ்ஷில் போர் பண்ணி அதுக்கு கல்ச்சர் மீடியா நம்ம பாக்டீரியாலாம் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மீடியாவை எடுத்து அதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு திரும்ப அதை வந்து கல்ச்சர் டிஷ்ஷில் வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த நம்ம தயாரித்த சிரப்புலேயே வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸை வந்து வளர விட்டு 7லேருந்து 28 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணோம். நம்ம மைக்ரோ ஆர்கனிசம் வந்துச்சு. இப்போ அதில் நம்ம அந்த தயாரித்த மீடியமில் தயாரித்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸை வந்து நம்ம தயாரித்த சிரப்பில் போட்டுட்டு வைக்க போகிறோம் இப்போ. ஓகேவா? வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம செக் பண்ணணும் அதை எப்படி இருக்குது. நம்ம தயாரிச்சிட்டு இருக்கிறது போட்டிருக்கோம் பாரு, 28 days வந்து வெயிட் பண்ணணும். அதில் வந்து செக் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படின்னா பிளேட் கவுண்ட் மெத்தட்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அதில் நம்ம தயாரித்த சிரப்பில் வந்து எத்தனை மைக்ரோ ஆர்கனிசம் காலனிஸ் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு. இப்போ வந்து மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நம்ம வந்து இப்போ உருவாக்கிட்டு நம்ம அந்த மீடியம் வந்து உள்ளே போட்டுற மாட்டோம். ஓகேவா? இந்த மீடியம் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து வளர்கிறதுக்கு நல்ல மீடியம். புரியுதா? அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணி அப்போ தான் அந்த ட்ரக்கில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆனால் அப்போ கூட நம்ம தயாரித்த ட்ரக் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு தான் இந்த டெஸ்ட்டு பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ட்ரக் எப்படின்னா வச்சுன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல அங்கே க்ளீனாக இருக்குமோ இல்லை
க்ளீனாக இல்லாமல் இருக்குமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம தயாரிச்ச ட்ரக் வந்து அஃபெக்ட் ஆகாமல் பேஷண்ட்டுக்கு வந்து எஃபெக்டிவ்னஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டெல்லாம். ஓகேவா? இப்போ நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வளரக்கூடிய நம்ம ஒரு மீடியமை ஊற்றி நம்ம சிரப்பை வந்து வச்சிட்ருக்கோம் 28 நாளைக்கு வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணுறோம் மைக்ரோ ஆர்கானிசம் காலனிஸ் வந்து அதில் அந்த மீடியமில் உருவாகியிருக்கா, நம்ம சிரப்பு வந்து எவ்வளோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்து நோ காலனிஸ் ஒரு இந்த 4 வாரத்துக்கு மட்டும் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வளராமல் இருந்துச்சுன்னா நம்ம தயாரித்த ட்ரக் வந்து மோர் எஃபெக்டிவ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ப்ராடக்ட்டுன்னு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்படி தான் நம்ம ஒரு ட்ரக்கையும் வந்து மைக்ரோபியல் ஸ்டெபிலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த கொஸ்டின், எவாலுவேஷன் ஆஃப் மைக்ரோபியல் ஸ்டெபிலிட்டி. நம்ம தயாரித்த ஃபார்முலேஷன் பண்ண ஒரு ட்ரக்கை வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு ஸ்டெபிலிட்டி அதை கண்டுபிடிக்கிறது தான், எவாலுவேஷன் பண்ணுறது தான். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் கைஸ்.